ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இன்னொரு சூப்பர்பான வீடியோ பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா கேலிகிராஃபியோட ஒரு ஃபுல் குவாட்டை வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது என்ன ஃபுல் கேலிகிராஃபிக் குவாட்னு நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க. அண்ட் இந்த சிங்கப்பையன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கர்சிவில் எழுதுறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்படி எழுதுனாலும் கற்றுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாதியிலேயே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. நான் வந்து இன்றைக்கி எழுதுறது பார்த்தீங்கன்னா த ஹாப்பினஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஆன் யூ, ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு ஒரு அழகான ஒரு குவாட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கர்சிவில் எழுதினப்பவே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இதை கேலிகிராஃபியை எப்படி மாற்றுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ப்ளூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு கோடு போடுற மாதிரி அந்த கர்வாக வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் பக்கத்துலேயே இன்னொரு கோடு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம கலரிங் மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது த பக்கத்தில் ஹாப்பினஸில் அந்த வேர்ட்ஸில் நான் எப்படி அந்த ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி கொடுக்குறேன்றதை நீங்கள் நல்லாவே கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்லாண்டிங் போர்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமாக இது ஒரு ரஃப்பான ஒரு நார்மல் பிளாங்காக இருக்கக்கூடிய பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை ஒரு நோட் புக்லேயோ எதில் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி எழுதி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இது பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதும் போதே வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து எழுதாதீங்க. ஏன்னா நம்ம கலரிங் கொடுக்கும்போது அது எரேஸ் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் லைட்டாக எழுதுங்க. இப்போ எந்த ஒரு வார்த்தை எழுதுறதா இருந்தாலும் அதை லைட்டாக யூஸ் பண்ணி எழுதுங்க. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விஷ் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே கலர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இதே நோட்லேயே நிறைய நான் வந்து இந்த கேலிகிராஃபி வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குவாட்ஸ் வந்து கேலிகிராஃபியில் எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி நிறைய எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் போட போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்டு இப்படி எழுதும் போது நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. அந்த ஸ்கெட்ச் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக கொடுக்குவாங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுங்க. அதுக்கு மேலே அந்த கலரிங் மாதிரி அந்த ஸ்லாண்டிங் போர்ஷன்ஸில் வந்து கொடுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி எழுதும் போது எங்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எல் போடுற இடத்தாண்ட, அப்புறம் இந்த ஹாப்பினஸ்க்கு எச் இருக்குல்ல, அந்த எச் போடுற இடத்தாண்ட இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப அப்படி கர்சிவாக அப்படி வரனால. பட் அங்கேயும் நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கூட டெக்கரேட்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் எல்லாமே போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குவாட்ஸ் எழுதும் போது நீங்கள் அது வந்து டெக்கரேட்டிவாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு டிசைன்ஸ், ஸ்டாரு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பின் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எதுவுமே வேணான்னா ப்ளெயினாகவும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு க்யூட்டாக பார்க்க நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல போடணுமோ அங்கங்கே போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் இப்போது எனக்கு எங்கெங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பேசிக்காக அந்த ரொம்ப அந்த லைன்ஸ்க்கு நடுவில் இப்போ இந்த தி ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ண பிடிக்காது. பட் சில பேருக்கு பிடிக்கலாம். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைன்ஸ் வேணாலும் போட்டு அது இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குவாட்டை அழகாக காமிக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டுக்காமல் ரொம்ப அழகாகவே தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேலிகிராஃபியில் குவாட்ஸ் கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பர்பான நம்மளுக்கு நல்லாவே பிடிச்ச இந்த கேலிகிராஃபி குவாட்ஸ் மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா தொடர்ந்து சிங்கப்பையன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நிறைய வீடியோஸ் வரப்போது லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.